ஜாபர் சாதிக்கா அவர் வந்து ஒரு போதை கடத்தலில் வந்து இது பண்ணாரு. அப்போ அவங்க வீட்டில் கூட சம்மன் வந்து போய் ஒட்டினாங்க. அவங்க அம்மா அதை கிழிச்சு போட்டாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி யாரும் அராஜகமாக போய் அதுக்கு ஆக்ஷன் எடுக்கலை. இப்போ ஒருத்தவங்க வீட்டில் இருக்கும் இல்லைன்னா நம்ம ஒட்டிட்டு போகிறது வேற. இருக்கும்போது வீட்டில் அவங்க ஃபேமிலியில் அவங்க ஒய்ஃப் இருக்காங்க, வீட்டில் இருக்கவங்க இருக்காங்க, அவங்க கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கலாம். அப்படி அவங்க வந்து ஒட்டினதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒருத்தவங்க கிழிச்சு போட்டிருக்காங்க. கிழிச்சு போட்டது வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து இது பண்ணும்போதே அந்த ராணுவ முன்னாள் ராணுவ ஒருத்தர் வந்து பேச விடாம அந்த போட்டோ கவரேஜ் அந்த வீடியோ கவரேஜ்லாம் பார்க்கும்போது அந்த போலீஸ் வந்து ரொம்ப அவரோட பதவி அதிகாரத்தை காட்டின மாதிரி இருந்தது. அவர் வந்து தரன்னு அடிக்கிற மாதிரி இழுத்துட்டு போற மாதிரி அந்த மாதிரி அவங்க பிஹேவ் பண்ணியிருக்கோம் தான். தப்புனா வந்து அதுக்கான நீதிமன்றத்துல சொல்லி இந்த மாதிரி நாங்க சம்மன் ஓட்டணும் இவங்க வரல அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்து மூலமா தான் இருக்கும். அதே மாதிரி ஒருத்தர் வந்து மப்டியில வந்து 2 போலீஸ் வந்து அடிச்சிருக்காங்க. ஸோ மப்டியில இருக்கும்போது வந்து அந்த மாதிரி பிஹேவ் பண்ணக்கூடாது. ஸோ யாரு அவங்களுக்கு இந்த அதிகாரம் கொடுத்தாங்க அப்படின்றதுல நான் சீமானுக்குலாம் சப்போர்ட் பண்ணல. ஆனா நடந்த ஒரு விஷயத்த பார்க்கும்போது நம்மளுக்கே தெரியுது. அந்த வீடியோ ஃபுட்டேஜே இருக்கு. அந்த இவன் சரியான லூசு போடா அப்படின்ற மாதிரி பைத்தியக்காரா அப்படின்லாம் மாதிரிலாம் அன்வான்ட் டாக்லாம் விட்டுருக்காரு அந்த போலீஸ்.